மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸிற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். செயற்கை நுண்ணறிவு என்னும் பாடத்திற்கான தொடர் விரிவுரைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பானது சிஒய்சி மற்றும் பிரதிநிதித்துவ ஸ்பெக்ட்ரம். சிஒய்சி அண்ட் ரெப்ரசன்டேஷன் ஸ்பெக்ட்ரம். சிஒய்சி அப்படின்னா இந்த ஸ்கை கார்ப் அப்படின்னு ஸ்கை கார்ப் இன்கார்பரேஷன். இட் இஸ் அ ட்ரேட்மார்க் பப்ளிக்லி ரிலீஸ்ட் கம்பெனி. இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா டக்ளஸ் லெனார்ட். ஸோ இந்த டக்ளஸ் லெனார்ட்டோட ரெப்ரசன்டேஷன் ஸ்பெக்ட்ரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய கம்பெனி தான் இந்த ஸ்கை கார்ப்பு. அதையே தான் இங்கே வந்து சிஒய்சின்னு வச்சுருக்காரு. ஸோ அப்போ இந்த இடத்துல நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் அண்ட் ஹவு இட் இஸ் அடாப்டட் டு தி சிஒய்சி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த பகுதியில் நம்ம அறிவு பிரதிநிதித்துவ சவால்களை பற்றி பார்க்க போகிறோம். அறிவு பிரதிநிதித்துவ சவால்கள் அப்படின்னா நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் சேலஞ்சஸ் அண்ட் ஹவு தி கொஸ்டின்ஸ் ஹவ் பீன் ஆஸ்க்ட். அதோட பேசிக் லெவல் கொஸ்டின்ஸை பற்றி நம்ம பார்ப்போமே. செயற்கை நுண்ணறிவுனா என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட அறிவை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறது, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோம், எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், கணினிகள் உலக அறிவை எவ்வாறெல்லாம் புரிந்து கொள்ளும், மூணாவதா மனிதர்களுக்கு இயல்பாக தெரிந்த பொது அறிவை காமன் சென்ஸ் நாலேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, இதையெல்லாம் கணினிக்கு கற்பித்தல் உள்ள சேலஞ்சஸ், உள்ள சிக்கல்கள். இப்போ என்னோட ரெண்டாவது கேள்வியில் பார்த்தீங்கன்னா கணினிகள் உலக அறிவை எவ்வாறு புரிந்து கொள்ளும் சொல்கிறோம். அப்படின்னா என்ன? கம்ப்யூட்டர் பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் ஒரு கம்ப்யூட்டர் வாங்குறீங்க, வாங்கி எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஹார்ட் டிஸ்க்லேருந்து ரேம்லேருந்து ப்ராசஸர்லேருந்து எல்லாமே போட்டு ஒரு சிபியூ ஒரு டெஸ்க்டாப் ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வைக்கிறீங்க, அசம்பிள் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஸ்க்ராட்சில் இருக்கும்போது கம்ப்யூட்டர் இஸ் அன் இடியட் பாக்ஸ். கம்ப்யூட்டர் டஸ் நாட் நோ எனிதிங். கணினிக்கு முதல்ல ஒன்றுமே தெரியாது. அதுக்கப்புறம் இட் இஸ் தி ஹியூமன் பீயிங் இஸ் கோயிங் டு ட்ரெயின் தி சிஸ்டம். அதனால தான் கணினி உலக அறிவை எவ்வாறு புரிந்து கொள்ளும். ஸோ நம்ம தான் ஓஎஸ் எடுத்து போடுறோம், நம்ம தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடுறோம், நம்ம தான் அடுத்தடுத்த சாஃப்ட்வேர்ஸ் போடுறோம், நம்ம தான் சிஸ்டமை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறம் தான் ஃபீச்சர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இது உலக அறிவை எவ்வாறு புரிந்து கொள்ளும், இது காமன் சென்ஸ் நாலேஜை எப்படியெல்லாம் இதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், இதுக்கான சேலஞ்சஸ் என்ன, இதெல்லாம் சொல்கிறது தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிற நாலேஜ் ரெப்ரசன்டேஷன்ஸ்க்கான கொஸ்டின்ஸ். இந்த ஜென்ரல் நாலேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது அறிவின் இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், மனிதர்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படும் அடிப்படை அறிவு, பேசிக் நாலேஜ். உதாரணமாக இப்போ வெளியே வந்து மழை பெய்கிறது. அப்போ மழை பெய்தால் என்னங்க ஆகும்? மழை பெய்தால் தரை ஈரமாகும் இல்லைங்களா? கரெக்டு. இது நமக்கு தெரியும். கணினிக்கு தெரியுமா? இப்போதைக்கு தெரியாது. அதை நம்ம ட்ரெயின் பண்ணோம். சரி, இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனாலும் எனக்கு கொஞ்சம் பசி அடிக்கிறது. பசி இருந்தால் இப்போ எனக்கு என்ன தேவை? உணவு தேவை. சரி, இப்போது எனக்கு முன்னாடி ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரம் வந்து ஒரே திசையில் தான் சுற்றும், கிளாக் வைஸில் தான் சுற்றும். நேரம் ஒரே திசையில் செல்கிறது. இப்போது இந்த விஷயத்தை நம்ம கணினிக்கு சொல்லணும். எப்படி சொல்கிறது? கணினிகளுக்கு இந்த எளிய விஷயங்களை கற்பித்தலில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன, சேலஞ்சஸ் என்னென்ன, இதற்கு தான் ஒரு ஹைப்ரிட் அப்ரோச் தேவை. ஒரே வகை பிரதிநிதித்துவம் போதாது. ஒரே மாதிரியான ரெப்ரசன்டேஷன் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்கு சொல்லித்தர முடியாது, ரோபோட்டுக்கு சொல்லித்தரது ரொம்ப கஷ்டம். அதனால் ஹைப்ரிட் அப்ரோச் தேவை. சின்டாக்டிக் மற்றும் செமான்டிக் அணுகுமுறைகளின் கலவை தேவைப்படுகிறது. சின்டாக்ஸும் தேவை, செமான்டிக்னா மீனிங்.
ஸோ சின்டாக்டிக் அண்ட் செமான்டிக் அப்ரோச்சஸோட அந்த ஹைப்ரிட் அப்ரோச் தேவைப்படுகிறது, கலவை தேவைப்படுகிறது. பல்வேறு நிலைகளில் அறிவை கையாளும் திறன் அவசியமாகப்படுகிறது. அப்போது இந்த சிஒய்சி திட்டம் இது என்ன தான் சொல்ல வராங்க அப்படின்னா, சிஒய்சி எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1984 டக்ளஸ் லெனார்ட் அப்படிங்கிறவர் ஆரம்பித்த பெரும் திட்டம் தான் இந்த சிஒய்சி. இதோடைய பர்பஸ் என்ன, நோக்கம் பார்த்தீங்கன்னா, மனித பொது அறிவை, காமன் சென்ஸ் நாலேஜ் எவ்வாறெல்லாம் கணினிக்கு கற்பிப்பது. இதை அவர் எப்போ பண்ணார், 1984 செஞ்சிட்டார். அப்போவே அதை ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்ததுனால இன்றைக்கி தேதிக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. 40 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து வளர்ச்சி பெறுகிறது. அசாதாரண அளவிலான முயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு இந்த சிஒய்சி திட்டம் மூலியமாக பிரதிபலிக்கிறது. அப்போ இந்த சிஒய்சியோட மெஷர் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அளவுகோல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைகளின் எண்ணிக்கை. உண்மைகள்லாம் இங்கே என்ன, ஃபேக்ட்ஸ். ஒரு மில்லியன் கணக்குகள், அசர்ஷன்ஸ். அதை நம்ம எப்படி சொல்லுவோம், அசர்ஷன்ஸ். நூற்றுக்கணக்கான ஆயிரமான டெர்மினாலஜிஸ், டேர்ம்ஸ், ஆயிரக்கணக்கான ரிலேஷன் டைப்ஸ். உலகின் மிகப்பெரிய முறை சார்ந்த அறிவு தளங்களில் ஒன்றாக விளங்குகிறது இந்த சிஒய்சி. அப்படின்னா அறிவு தளங்கள் என்ன, நாலேஜ் பேஸ். இந்த சிஒய்சியின் அடிப்படை அறிவு அடுக்குகள், ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்குது, நாலேஜ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, செட்ஸ் எப்படி இருக்குது, நாலேஜ் செட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. அப்பர் ஆண்டாலஜி அண்ட் மிடில் ஆண்டாலஜி. அப்பர் ஆண்டாலஜியில் பார்க்கும்போது இட் ஹோல்ஸ் ஒன்லி தி அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ்னால் என்ன, அடிப்படை காரண காரிய உறவுகள். அப்படின்னா ஃபவுண்டேஷனல் ரீசன் பேஸ்ட் ரிலேஷன்ஸ். ஒரு எடுத்துக்காட்டுன்னு எடுத்துக்கிட்டோன்னா, நேரம், இடம், நிகழ்வு அப்படின்னு ஒரு சில இதுதான் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ், நேரம், இடம், நிகழ்வு. இப்போ இந்த மிடில் ஆண்டாலஜி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவான உலக அறிவு. ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா பொருட்களின் பண்புகள், ப்ராப்பர்ட்டிஸ், மனிதர்களின் நடத்தைகள், ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ இந்த சிஒய்சியின் அடிப்படை அறிவு அடுக்குகள் பற்றி பார்க்கும்போதும் அப்பர் ஆண்டாலஜி, மிடில் ஆண்டாலஜி பற்றி பார்த்தோம். அடுத்து டொமைன் ஸ்பெசிஃபிக் நாலேஜ். குறிப்பிட்ட துறைகளில் அறிவு எப்படி இருக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக இந்த இடத்துல அறிவுனா நாலேஜ். எடுத்துக்காட்டாக மருத்துவம், வானியல், பொருளாதாரம். அப்போது இந்த சிஒய்சியில் நாலேஜ் எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஒய்சிஎல்ல ஒரு லாங்குவேஜ் வச்சுருக்காங்க. அந்த லாங்குவேஜ் பேர் ஹைப்ரிட் ரெப்ரசன்டேஷன் லாங்குவேஜ். பல்வேறு முறைகளின் கலவை. இதில் தர்க்கம் யூஸ் பண்ணுறாங்க. தர்க்கம்னா நான் என்ன சொன்னேன், லாஜிக். செகண்ட் ஆர்டர் லாஜிக் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இட் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் தி செகண்ட் ஆர்டர் லாஜிக். ஃப்ரேம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்காங்க. கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கான மைக்ரோ தியரிஸ் வச்சுருக்காங்க. சின்டாக்ஸ் மற்றும் செமான்டிக் இரண்டையும் இணைக்கும் முயற்சி செஞ்சுருக்காங்க. இந்த நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் லாங்குவேஜ் சிஒய்சிஎல்ல என்ன சார் சிறப்பு மொழி என்ன இருக்குது, என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செகண்ட் ஆர்டர் ப்ரெடிகேட் கால்குலஸ் அடிப்படையில் உதாரணம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, இம்ப்ளாய்ஸ் அண்ட் இஸ் அ. இதெல்லாம் நம்ம நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில் இதற்கு முன்னாடி பகுதியிலையும் பார்த்துருப்போம். ஸோ இம்ப்ளாய்ஸ் அண்ட் இஸ் அ question mark x dog owns question mark y question mark x
லவ்ஸ் கொஸ்டின் மார்க் எக்ஸ் லவ்ஸ் கொஸ்டின் மார்க் ஒய் அப்படின்னா இப்போ இதெல்லாம் நம்ம என்ன புரியுது அப்படின்னா, ஒரு இதை எடுத்துக்கிறார், இட் இஸ் அ டாக், இது ஒரு நாய். இந்த நாயின் சொந்தக்காரர் எக்ஸா ஒய்யா எக்ஸா. இந்த நாயை யார் நேசிக்கிறார்கள், எக்ஸா ஒய்யா? இப்போ புரியுதா உங்களுக்கு? இம்ப்ளைஸ் அண்ட் இஸ் அ, இந்த எக்ஸை ஒரு டாக் வச்சுருக்காரு நாய். இப்போ இதோட ஓனர் யார், ஒய்யா எக்ஸா? இதை யார் நேசிக்கிறாங்க அந்த நாயை, எக்ஸா ஒய்யா? அப்போது இதோடைய மீனிங் என்ன? இப்படி தான் இந்த நாலேஜ் ரெப்ரசன்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இதோட மீனிங் என்ன? ஒருவருக்கு சொந்தமான நாய் அந்த நபரை, அந்த சொந்தக்காரரை, சொந்தமானவரை நேசிக்கும். இதைத்தான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் செகண்ட் ஆர்டர் ப்ரெடிகேட் கால்குலஸ் அடிப்படையில் வேலை செய்கிறது. அப்போ இந்த நாலேஜ் அக்வசிஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மேனுவல் என்கோடிங், நிபுணர்கள் நேரடியாக தகவல்களை உள்ளிடுதல். எப்போ பார்த்தாலும் நம்மளே போய் டைப் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லைங்களா? கொஞ்ச நாள் ஆனவுடனே நம்ம தான் ட்ரெயின் ஆகிடுது. ஸோ செமி ஆட்டோமேட்டட் லேர்னிங், தானியங்கி முறைகள் மூலம் புதிய அறிவை பெறுதல். நாம் பேசுகிற மொழியிலே சிஸ்டம் புரிஞ்சுக்கணும். அப்போது நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அசிஸ்டன்ஸ், இயற்கை மொழி புரிதல் மூலம் உதவி செய்தல். இதெல்லாம் தான் நாலேஜ் அக்விசிஷனோட மெத்தட்ஸ். அடுத்து இந்த கான்டெக்ஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட மைக்ரோ தியரிஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, மைக்ரோ தியரி குறிப்பிட்ட சூழலுக்கான அறிவு தொகுப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, டைம் ஆஃப் தி டே. அந்த டைம் ஆஃப் தி டே எம்டின்னு போட்டோம் அப்படின்னா 4 நேரம் பற்றிய மைக்ரோ தியரி இது. எம்டிங்கிறது இந்த இடத்துல மைக்ரோ தியரி. வெதர் எம்டி அப்படின்னு போட்டோன்னா வானிலை பற்றிய மைக்ரோ தியரி. ஸோ இந்த இடத்துல எனக்கு டைம் ஆஃப் டே எம்டி அப்படின்னு கொடுத்துட்டேன்னா 4 நேரம் அப்படிங்கிறத பற்றி மைக்ரோ தியரி வந்துடும். வெதர் எம்டி அப்படின்னு சொன்னேன்னா வானிலை பற்றிய மைக்ரோ தியரி வந்துடும். ஃபிக்ஷன் எம்டி அப்படின்னா புன்னகதை பற்றிய மைக்ரோ தியரி வந்துடும். ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ், ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ்னால் ரியல் ஸ்டோரிஸ் இல்லை, ஃபிக்ஷன்ஸ். ஸோ இந்த கார்ட்டூன் இதெல்லாம் ஃபிக்ஷன்ஸ்மாங்க. ஸோ ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ், ஸோ அதை பற்றியான மைக்ரோ தியரி வந்துடும். அப்போது ஒன்றுக்கொன்று முரணான தகவல்களை கையாளும் முறையை சிஒய்சி உபயோகப்படுத்துகிறார் அந்த திட்டத்தில். அப்போ அந்த இன்ஃபரன்சஸ் என்னென்ன, இன்ஃபரன்சஸ் ஆஃப் சிஒய்சின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தர்க்க ரீதியான இன்ஃபரன்ஸ் இருக்குது. தர்க்கம்னா என்ன சொன்னேன், லாஜிக். லாஜிக்கல் இன்ஃபரன்ஸை கையாளுறாங்க. லாஜிக்கல் இன்ஃபரன்ஸ் கட்டமைக்கப்பட்ட விதிகளின் அடிப்படையிலான பகுத்தறிவு. அதுக்கப்புறம் இங்கே ஹியூரிஸ்டிக் ரீசனிங் கொண்டு வராங்க. ஹியூரிஸ்டிக் ரீசனிங்னா அனுபவ அடிப்படையிலான சுருக்கு வழி பகுத்தறிவு. ஷார்ட்கட்ஸ் எல்லாமும் கொண்டு வராங்க. சுருக்கு வழி பகுத்தறிவு. ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு சூழல் எடுத்துப்போங்க, ஒரு சிச்சுவேஷன். நான் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேன் வெளியே மழை பெய்கிறதுன்னு. இப்போ நான் ஒரு கடத்தெருவில் போய் ஒரு பொருள் ஒன்று வாங்கணும். அப்போது மழையில் நனைஞ்சிக்கிட்டே போக முடியும்? மழை பெய்தால் எனக்கு தெரியும், மழை பெய்தால் கொடை எடுத்து போக வேண்டும் என்று. அப்போ மழை பெய்தால் கொடை தேவைப்படலாம் அப்படிங்கிறத ஹியூமனுக்கு தெரியும். இப்போ நான் சிஸ்டத்தை இந்த மாதிரி நான் ட்ரெயின் பண்ணணும். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் வெளியே மழை பெய்கிறது, தரை ஈரமாகிறது என்றேன். நான் இப்பொழுது ஒரு கடைக்கு சென்று ஒரு பொருள் வாங்க வேண்டும் என்றால் என் சிஸ்டம் இப்போ சொல்லணும், மழை பெய்தால் குடை தேவைப்படலாம், அதனால் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சிஸ்டம் சொல்லணும். இந்த ட்ரைனிங் தாங்க இந்த சிஒய்சி மூலமாக கொடுக்குறோம். இதுதான் அந்த இன்ஃபரன்ஸ். மழை பெய்தால் குடை தேவைப்படலாம் என கணினி தீர்மானிக்கும் முறையை ஏற்படுத்துதல். இப்போ இந்த சிஒய்சியில் இன்ஃபரன்ஸ் மெக்கானிசம்ஸ் எப்படி சார் வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடக்ஷன்ஸ்.
தெரிந்த விதிகளிலிருந்து புதிய முடிவுகளை உருவாக்குதல். இண்டக்ஷன், உதாரணங்களிலிருந்து பொதுவான விதிகளை கண்டறிதல். அப்டக்ஷன், காணப்படும் விளைவுகளிலிருந்து காரணங்களை ஊக்கித்தல். அனாலஜி, அனாலஜியில் பார்த்தீங்கன்னா ஒத்த சூழ்நிலையில் அடிப்படையில் முடிவெடுத்தல். ஸோ இதெல்லாம் தான் சிஒய்சியில் இருக்கும் இன்ஃபரன்ஸ் மெக்கானிசம்ஸ். இப்போ இந்த சிஒய்சியின் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா சின்டாக்டிக் ரெப்ரசன்டேஷன், அதாவது வடிவமைப்பு சார்ந்த பிரதிநிதித்துவம், அமைப்பு மற்றும் வடிவத்தை மையமாக கொண்டது, பொருள் அல்லது அர்த்தம் குறைந்தது. சின்டாக்டிக்கில் அடுத்து நம்ம என்ன சொன்னேன் இந்த நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில்? செமாண்டிக் ரெப்ரசன்டேஷன். அதில் பொருள் சார்ந்த பிரதிநிதித்துவத்தை பற்றி பார்க்கும்போது அர்த்தம் மற்றும் பொருளை மையமாக கொண்டது, சூழல் மற்றும் தொடர்பு முக்கியம், இவை இரண்டுக்கும் இடையிலான தொடர்ச்சியான நிலைகள். இப்போ இந்த சிஒய்சியில் நாலேஜ் ரெப்ரசன்டேஷனில் சின்டாக்டிக் ரெப்ரசன்டேஷன் பற்றி ஒரு விளக்கம் கொடுத்தோம், வடிவமைப்பு சார்ந்த பிரதிநிதித்துவத்தை பற்றி சொல்லிட்டோம். இதோட இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ் என்னென்ன சார், இதோட முக்கிய அம்சங்கள் என்னென்ன, கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைப்பு மற்றும் வடிவத்தை மையமாக கொண்டது, விதி அடிப்படையிலான செயலாக்கம். விதினா நான் என்ன சொன்னேன், உங்கள் ஃபேட் இல்லைங்க, இந்த இடத்துல விதினா ரூல்ஸு, ரூல் பேஸ்ட் எக்ஸிக்யூஷன், அதுதான் சிஒய்சியில் இம்பார்ட்டன்ட். அர்த்தத்திலிருந்து சுதந்திரமானது, ஒரு இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரதுனா என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இட் யூசஸ் ப்ரொபோசிஷனல் லாஜிக், ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக். ஃபஸ்ட் ஆர்டர் லாஜிக் தெரிஞ்சால் தான் நம்ம செகண்ட் ஆர்டர் லாஜிக் பண்ண முடியும். அதுதான் இந்த சிஒய்சியோட நாலேஜ் ரெப்ரசன்டேஷனாக இருக்கிறது. இப்போ இந்த ப்ரொபோசிஷனல் லாஜிக் அப்படின்னா என்ன, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? அடிப்படை சின்டாக்ஸ் மற்றும் விதிகள். உதாரணமாக வெளியே மழை பெய்கிறது, அப்போது இதுக்கான ப்ரெடிகேட் எப்படி இருக்குது? வெளியே மழை பெய்கிறது. இப்போது மழை பெய்தால் என்ன ஆகும்னு சொன்னேன்? சாலை ஈரமாகும் இல்லையா? ஸோ சாலை ஈரமாக உள்ளது. பியில் வெளியே மழை பெய்கிறது, இது ஒரு சினாரியோ. கியூவில் சாலை ஈரமாக உள்ளது. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, நீங்கள் போயிட்டு வந்த ஊரில் மழை இல்லை, நல்ல வெயில் அடிச்சிருக்கு. திடீர்னு ஒரு இடத்துக்கு வரீங்க, அப்போ சொல்லுவீங்க இல்லையா, தண்ணி தேங்கி இருந்ததுன்னா, ஓ கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நல்லா மழை பெஞ்சிருக்கு போல இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்போது அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே மழை பெஞ்சிருக்குல்ல அப்படின்னு நீங்கள் எப்படி நீங்கள் சொல்லிருப்பீங்க? ஏன்னா கீழே சாலை ஈரமாக இருந்திருக்கும். வெளியே மழை பெய்கிறது, இது ஒரு ஸ்டேட்டு. சாலை ஈரமாக உள்ளது, இது ஒரு ஸ்டேட்டு. அப்போ அந்த பியும் கியூவையும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணி ஹைப்ரிட் அப்ரோச்சில் கொண்டு போனீங்கன்னா இப்போ எப்படி சொல்லுவீங்க? மழை பெய்தால் சாலை ஈரமாகும். இது யார் சொல்லணும்? சிஸ்டமை சொல்ல வைக்கணும். நான் ட்ரைனிங் கொடுக்கறது வெளியே மழை பெய்கிறது, சாலை ஈரமாக உள்ளது. இப்போ பி இன்டகிரேட்ஸ் டு கியூ கொடுக்கும்போது, இம்ப்ளைஸ் டு கியூ கொடுக்கும்போது மழை பெய்தால் சாலை ஈரமாகும். அப்போ இதோடைய அட்வான்டேஜஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் பற்றி சொல்கிறது தான் இந்த ப்ரொபோசிஷனல் லாஜிக், பயன்கள் மற்றும் வரம்புகள். இப்போ நான் இந்த செமாண்டிக் ரெப்ரசன்டேஷனோட எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி பார்ப்போமா? பொருள் சார்ந்த பிரதிநிதித்துவம். பிரதிநிதித்துவம்னா என்ன சொன்னேன்? ரெப்ரசன்டேஷன். இதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தம் மற்றும் பொருட்களை மையமாக கொண்டது, அறிவு செறிவான செயலாக்கம். அப்படின்னா என்ன? நாலேஜ் ரிச் எக்ஸிக்யூட்டபிள்ஸ். சூழல் சார்ந்தது, டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். எக்ஸாம்பிள், செமாண்டிக் நெட்வொர்க்ஸ் அண்ட் கான்செப்சுவல் கிராஃப்ஸ். செமாண்டிக் நெட்வொர்க்கா? இது என்ன புதுசாக இருக்கே, இதுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா அப்படின்னீங்கன்னா, கருத்துக்களை இணைக்கும் வரைபடம். வரைபடம்னா ஒரு நெட்வொர்க் ஃப்ளோ கிராஃப். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளில் ஒரு டாக் பற்றி பார்த்தோம், நாய்.
நாயோட வகை என்னங்க? நாய் வந்து விலங்கு, இட்ஸ் அன் அனிமல். அந்த நாய் என்ன பண்ணும்? நாய் வந்து அதால் குறைக்க முடியும், குறைக்கும். குறைக்கிறது வந்து செயல். நாய் குறைக்கும், நாய் குறைத்தல், அது செயல், ஆக்ஷன். சரி, பூனை பூனை என்ன பண்ணும்? பூனை வந்து அதுவும் ஒரு விலங்கு தானே. அது வகை என்ன? விலங்கு. விலங்குனா அனிமல். இப்போது பூனை வந்து மியாவ் மியாவ்னு சொல்லும். சரி, நான் ஒன்று சொல்கிறேன். பூனைக்கு எதிரி யார்? பூனைக்கு எதிரி நாய். இப்போது இதை வச்சுட்டு ஒரு செமாண்டிக் நெட்வொர்க் கிரியேட் பண்ணிடலாமா? இதுதான் பயன்கள் மற்றும் வரம்புகள். இப்போது இந்த சின்டாக்ஸையும் செமாண்டிக்கையும் கண்டினியூம் வச்சு பண்ணோம் அப்படின்னா இரண்டும் முற்றிலும் தனித்தவை அல்ல. இதை கம்பைன் பண்ணி பண்ணும்போது, ஹைப்ரிட் ப்ரோசஸ் பண்ணும்போது இன்னும் பெட்டரான ரிசல்ட்ஸ் நமக்கு வரும். தொடர்ச்சியான நிலைகள் உள்ளன. பல்வேறு நிலைகளில் சாதகங்கள் மற்றும் பாதகங்களும் இருக்கிறது. இதில் சிம்பிள் கிரவுண்டிங் ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதாவது சிம்பிள் கிரவுண்டிங்னா, சிம்பிள்னா என்ன? குறியீடுகள். குறியீடுகளை உண்மை உலகுடன் எவ்வாறு இணைப்பது அப்படிங்கிறது தான் இதுக்கான சேலஞ்சஸ். அப்போ இந்த சிஒய்சி அசர்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்புறம் ஒரு காம்ப்ளெக்ஸான எக்ஸாம்பிள் பார்ப்போம். எப்பவும் போல் சிம்பிளான எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இஸ் எ எலிஃபண்ட் பயாலஜிக்கல் ஸ்பீஷஸ். அப்போது என்ன அர்த்தம்? யானை ஒரு உயிரியல் இனம். எலிஃபண்ட் இஸ் அ பயாலஜிக்கல் ஸ்பீஷஸ். இவங்க முதல்ல இஸ்ன்னு ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இஸ் எ எலிஃபண்ட் பயாலஜிக்கல் ஸ்பீஷஸ். ஸோ யானை ஒரு உயிரியல் இனம். இது வந்து சிம்பிள் எக்ஸாம்பிள். ஒரு காம்ப்ளெக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இம்ப்ளாய்ஸ் அண்ட், ஏன் இப்படிலாம் போடுறோம்? ஏன்னா இதுதான் நாலேஜ் ரெப்ரசன்டேஷன் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜ் இப்படி தான் போடுறோம். இம்ப்ளாய்ஸ் அண்ட் இஸ் அ எக்ஸுங்கிறது ஒரு ஹியூமன் ஏஜ். எக்ஸ் வந்து இயர் ஆஃப் ஏஜ், ஒரு இயர்ஸ் ஆஃப் ஏஜ் இருக்கும். அவருக்கு ஏதோ ஒரு வயசு இருக்குது, 21 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். கிரேட்டர் தேன், அந்த வயசு வந்து 18. இஸ் அ கொஸ்டின் மார்க் எக்ஸ் அடல்ட். இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொடுக்கும்போது 18 வயதிற்கு மேற்பட்ட மனிதர்கள் பெரியவர்கள். A human being whose age is greater than 18 years is considered to be an adult. அப்படிங்கிறது தான் இவங்க சிஒய்சியோட அசர்ஷன் விதிப்படி எழுதியிருக்கோம். இம்ப்ளைஸ் அண்ட் இஸ் அ கொஸ்டின் மார்க் எக்ஸ் ஹியூமன் அப்படின்னா, ஏஜ் கொஸ்டின் மார்க் எக்ஸ், இயர்ஸ் ஆஃப் ஏஜ் கொஸ்டின் மார்க் என், கிரேட்டர் தேன் கொஸ்டின் மார்க் என் 18 கொடுத்தோன்னா இஸ் அ கொஸ்டின் மார்க் எக்ஸ் அடல்ட் அப்படின்னா 18 வயதிற்கு மேற்பட்ட மனிதர்கள் பெரியவர்கள் அப்படின்னு சொல்கிற எக்ஸாம்பிளை தான் இந்த அசர்ஷன் லாங்குவேஜில் சிஒய்சி அசர்ஷனாக எழுதியிருக்கோம். தொகுப்புரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதில் நம்ம நாலேஜ் ரெப்ரசன்டேஷனை பற்றி, அதோட பேசிக்ஸ் பற்றி பார்த்தோம். அதோடைய கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும்னு பார்த்தோம். அதோட சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தோம். சிஒய்சியோட திட்டங்கள் என்னென்ன, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, அதோடைய லாஜிக் எப்படி இருக்கும். ஃபீச்சர்ஸ் வந்து முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ். அதோடைய லாஜிக் தமிழாக்கம் என்ன? தர்க்கம். அதோடைய தர்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சின்டாக்டிக், செமாண்டிக் ஸ்பெக்ட்ரம் பற்றியும் அதோடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் பார்த்தோம். ஹைப்ரிட் அப்ரோச்சஸோட நீட் என்ன, பர்பஸ் என்ன, அதோடைய அட்வான்டேஜஸ் என்ன, அதோடைய அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.